ஷார்ட் ஃபிலிம்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எதுக்காகன்னா நானும் சிவகார்த்திகேயனை மீட் பண்ணது ஒரு ஷார்ட் ஃபிலிமில் தான். முகப்புத்தகம்னு சொல்லிட்டு அட்லி டைரக்ஷனில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம் 2010. ஸோ அன்றைக்கி தான் 2 பேரும் மீட்டே பண்ணிக்கிட்டோம் அந்த ஷூட்டில் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பயங்கரமாக வந்து அவரை திட்டிட்டு தான் இருப்பேன். ஏன்னா நம்மள மாதிரியே ஒருத்தர் செம்மையாக வந்து காமெடியும் பண்ணுறாரு, நிறைய பேருக்கு பிடிக்குது. ஸோ டிவிலாம் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வேணா சிவகார்த்திகேயன் பண்ணுற மாதிரி நான் பெரிய இதுவா அதெல்லாம் கிடையாது, இன்னொருத்தர் தான் இந்த மாதிரி தான். ஏன்னா வயசானவங்க தான் நமக்கு போட்டி கிடையாது இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்க தான் நல்லா பண்ணுறாங்கலாம் சொல்லிட்டு இருந்தேன். பட் அன்றைக்கி மீட் பண்ண முதல் நாள்லேருந்து 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட் ஆகி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டோட்டல் யூனிட்டியே வந்து பயங்கரமாக கலாச்சிட்டு பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஒரே நாளில் பார்த்தவுடன் காதல் மாதிரி பார்த்தவுடன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு எங்கள் 2 பேருக்குள்ள. ஸோ அதுக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் தான் ஒரு ரீசன். அண்ட் இன்னைக்கு அது இப்போ முன்னாடிலாம் சினிமாவில் வர்றதுக்குன்றதுக்கு நிறைய வழிகள் இருந்தது. ட்ராமா, ஸோ ஸ்டேஜ் ட்ராமாவில் நடிச்சுன்றது அதை முன்னாடி இருந்தே வருது. லைக் அது சிவாஜி சார்லேருந்து எம்ஜிஆர் சார்லேருந்து நிறைய பேர் அந்த மாதிரி வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த வரிசையில் கிடையாது, நானும் அந்த ட்ராமா மூலமாக தான் வந்து அந்த கிரேசி மோகன் சார் அந்த ட்ராமாவில் நடிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கூட என்னன்னா நிறைய பேர் அந்த ஒரு டைரக்டரையோ இல்லை வந்து ஒரு நடிகரையோ கூட்டிகிட்டு வரணும் வந்து பார்க்கறதுக்கு. ஒரு ப்ரொடியூசரை வந்து சார் இந்த மாதிரி என்னோட ட்ராமா இன்னைக்கு நடக்குது சார் வாங்க சார்னு சொல்லி. ஸோ அவங்க அதுக்காக மெனக்கெட்டு வரணும். பட் ஷார்ட் ஃபிலிம்ன்றது அதோட ஈஸி. ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் அந்த இதை கொடுத்துடலாம். ஸோ இதை பாருங்க, பார்த்துட்டு எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறது. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இப்போ வர்ற நிறைய நடிகர்களுக்கு ஷார்ட் ஃபிலிம். ஸோ அதுக்காக வந்து ஒரு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கொடுக்கறதுக்காக சைமாக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஸோ நானும் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கேன், எல்லாமே இப்போ சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு இவ்வளோ பெரிய இது கொடுக்கறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். Well, usually what Vrindavan make me do is they first got me to host the entire show. Then they said you don't have to do all that because so much time on stage is not good for the people watching it. So now they give me a small segment that I can operate with. Earlier I used to do both the days. Now they said no, just do it one day and that's good enough. So I guess, and then they usually, yeah, I'm going to be seen both the days, but just that I'm usually there after dark. I'm called the after dark host. So that's the party planner. That's what I do. That's really my job. That's so sweet. So how many awards do you think Bahubali is going to win? Well, we're not nominated this year. Bahubali is next year. So we have to wait for Simon 2018. Okay, super. Good evening, everyone. Ellorukkum vanakkam. Romba azhana maalai neram idu. I just have a small trivia that I wanted to tell you. When I came to Dubai for Saima, Aditi Rao was sitting next to me for almost 1 hour. That 1 hour's persistence is what made her to be cast in my husband's role. So, you know, things happen. Some people, they have something in their, you know, as a goal and, you know, their ambition. They can get fulfilled because of you. You're not just giving awards, you're also giving opportunities for people to learn something new. And, you know, you're always on the lookout for talent and you're bringing all the talent in South India together. It's just a gene pool of talent around, you know. So it's really, really beautiful. Like Ambika said, in the short films include Panadu, it's really, really beautiful. You know, I've been in the film industry for 37 years and my uncle has been there more than 50 years, I think. So we breathe, we eat and we live cinema. But those days, all the films were made in Chennai, in Madras, and we had an opportunity to work and, you know, kind of share everything with all the people from all the 4 South Indian languages. Now, awards like Saima is bringing back our families together. You know, it's wonderful. Nobody knows, you know. They say success has many fathers and orphan. I mean, you know, failure is an orphan. So somewhere, even though the film industry is very successful, but we're all orphans once we finish the film and come away, because we give part of ourselves to a film. You've given part of yourself twice to the same film. So you know how it is, and there is hardly anything left. There is a vacuum inside. And then when we meet, and then we are respected, and we are loved, and we are also complimented and given some kind of accolade, is when we feel complete. And it's not just for the people who are watching the show or people who are getting the awards. Just being there itself makes us feel wonderful, and you know, it's just wonderful. It's just wonderful, and I wish you all the best. And it looks so beautiful. Just 2 seconds of a star, 3 seconds of an actor, or 4 seconds of an intellectual like Saukar Janaki. Just
makes it complete, you know. It's so beautiful, this film industry, and you're celebrating it, and we should thank you. And we should thank the sponsors who are taking us to places like Abu Dhabi, and you for making it possible for us to go there. Thank you so much. Thank you so much. ராணா சொன்ன மாதிரி திஸ் இஸ் த டைம், ஃபெஸ்டிவல் டைம்னு சொல்லலாம். இந்த நம்ம ஊர்லெல்லாம் வந்து கோயிலில் திருவிழாவில் நடக்கும்போது எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த ஃபீலிங் தான் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த சைமா அவார்டு அப்படின்னு இருக்கும்போது வரும். ஏன்னா எல்லாரையும் பார்க்கலாம், ஏன்னா லைஃப் இஸ் வெரி ஷார்ட். அப்போ இந்த டைமில் நம்ம எல்லா லாங்குவேஜில் இருக்கிற எல்லா ஆளுங்களும் ஒன்றா சேரும்போது அதில் ஒரு சந்தோஷம். எத்தனையோ வருஷங்கள் கழித்து நம்ம மீட் பண்ணுற ஆளுங்களை எல்லாம் அங்கே மீட் பண்ணுறோம். இந்த வாட்டி இதில் ஒரு புதுமை என்னென்னா ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்கு, அதை என்ட்ரு பண்ணியிருக்குன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங். ரொம்ப என்ன சொல்கிறது, அதாவது பெரிய படங்கள் சினிமாவில் பார்க்கும்போது டைரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, புது டேலண்ட்ஸ் வந்து ஐயோ நம்மளால் அந்த சினிமா பெரிய படம் தான் பண்ண முடியலையே, ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு ஏன் இன்னும் அதுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வரல அப்படின்ற ஒரு ஏக்கம், ஒரு வருத்தம் இருந்தது. இந்த சைமா அவார்டோட நீக்கப்படுது. எல்லாருக்குமே இனிமேல் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே வரவேற்பு உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாக்குற ஒரு விஷயமா நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்காக முன்கை எடுத்த எல்லாருக்குமே, அதுக்காக ஸ்டெப்ஸ் எடுத்த எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். இது தொடர்ந்தும் அப்படியே முன்னால் போகணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ.